Hi guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா புதினா சாதம் தான் பார்க்க போறோம். அதுக்கு சைடு டிஷ்ஷா நம்ம பொட்டேட்டோ ரோஸ்ட் செய்ய போறோம். பொட்டேட்டோ ரோஸ்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நான் அப்லோட் பண்றேன். இப்போ புதினா சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம வீடியோ போலாம். செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் 4 பெரிய துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன், 10 பல் பூண்டு, 5 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி கொத்தமல்லி, 2 கைப்பிடி புதினா சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி கொத்தமல்லி எடுத்திங்கன்னா 2 கைப்பிடி புதினா சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 2 கைப்பிடி புதினா சேர்த்துக்கிறேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். 2 கைப்பிடி புதினா சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நான் தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ மிக்ஸி ஜாரில் நான் பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சதுக்கப்புறமா நம்ம குக்கரில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் இந்த அளவுக்கு பாட்டம் ஃபுல்லாக ஊற்றுங்க. அந்த அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் எண்ணெய் ரொம்ப கம்மியாக ஊற்றிட்டிங்கன்னா கண்டிப்பாக அடி பிடிக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துடலாம். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன். இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் காஞ்ச பட்டாணி வேக வச்சு சேர்த்துக்கிறேன். நீங்கள் காஞ்ச பட்டாணிக்கு பதில் பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஊற வச்சுக்க மறந்துட்டீங்க அப்படின்னா அதுக்காக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இந்த டம்ளரில் தான் அரிசி எடுத்தேன். 1 டம்ளர் அரிசி எடுத்தேன். ஸோ நம்ம 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். அதில் 1 டம்ளர் நான் மிக்சிலேயே ஊற்றி அதில் ஒட்டிகிட்டு இருக்க பேஸ்ட் எல்லாத்தையும் நான் கரைச்சி இதில் ஊற்றிடுறேன். இன்னும் 1 டம்ளர் ஊற்றியாச்சு. 2 டம்ளர் ஊற்றிட்டேன். 2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் வீட்டில் செய்கிற நார்மலாக ஒயிட் ரைஸுக்கு வெடிக்கிற நார்மல் அரிசி தான் எடுத்திருக்கேன். நான் பாஸ்மதி அரிசிலாம் எடுக்கலை. பாஸ்மதி அரிசியில் செய்கிறதா இருந்தால் நீங்கள் 1.5 டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா போதும். இப்போ அரிசி சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இந்த டிஷ்ஷுக்கான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், உப்பு சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்தில் இந்த அளவுக்கு நல்லா அது கொதிக்கும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம விசில் போட்டுடலாம். நான் 3 விசில் வைக்கிறேன். உங்களோட அரிசி சீக்கிரமாக வெந்துடும் அப்படின்னா நீங்கள் 2 விசிலில் ஆஃப் பண்ணிடலாம். பட் நான் 3 விசில் வைக்கிறேன். 3 விசில் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 3 விசில் ஆகிடுச்சு. அந்த காற்று எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே ஹாவி பறக்க சுட சுட புதினா சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் பொட்டேட்டோ ரோஸ்ட். இந்த வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.